Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்க உங்களுடைய டவுட்ஸ்க்கான ஆன்சரை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா கிஷோர் மேம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி மேம் மார்க்ஸ் அப்லோட் பண்ணுறது? கிஷோர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எப்படி மார்க் அப்லோட் பண்ணுறதுன்றதை ஆல்ரெடி வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். யாருமே வீடியோ பார்க்குறதில்ல, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதை டைரெக்டாக கமெண்ட் பண்ணிடுறீங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு போகிறதுக்கான வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன்னா உங்களுடைய ஓவரால் மார்க்ஸில் என்ன மார்க்ஸ் போகிறீங்களோ அதே தான் செகண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிஏ எடிட்ஸ். ஹாய் மேடம், நான் 3 years எல்எல்பி கோர்ஸ் அப்ளைட் பர்சன்டேஜ் 74 கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் சீட் அலாட்மெண்ட் சும்மா கிடைக்குமாவா என்ன கேட்டிருக்கீங்கன்னு தெரியல மேடம். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்ளை பண்ணிருக்கேன். அஃப்லைட்டட் லா காலேஜ் அப்ளை பண்ணியிருக்கேன் மேடம். கம்யூனிட்டி எஸ்சி அதர்ஸ் கோட் 32. 74% சோயலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் லோ தான். மேபி அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, லோ ஆஃப் பர்சன்டேஜ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிரவீன் குட்டி. மேடம் நான் 75 3 years எல்எல்பி கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா? எஸ்சி கம்யூனிட்டி கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரியன் மேம் 3 years எல்எல்பிக்கு எம்பிசி 63க்கு ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமா? சான்சஸ் ஆர் லோ. அபிஷேக் அக்கா 72 இருக்குது, 3 years எல்எல்பிக்கு ப்ரைவேட் சீட் கிடைக்குமா? மேபி ப்ரைவேட். ஜனாகோபி அக்கா என்ன அக்கா எப்படி சொல்கிறீங்க? எஸ், காம்படிஷன்ஸ் ஹெவியாக இருக்குது. யூசர் மேம் 5 years பிஏ எல்எல்பி கவுன்சிலிங் பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் மேம். யூசர் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், ஆன்லைன் கவுன்சிலிங்க்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பியான வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் இருக்க 1 month வீடியோஸ் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். அதை பார்த்தும் உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதுக்கப்புறம் கேளுங்க, ஓகேங்களா? கல்பனா எனக்கு இன்னும் அலாட்மெண்ட் ஆர்டர் வரல மேம், பயமாக இருக்குது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பண்ணிட்டேன். உங்களுடைய 84 கல்பனா உங்களுடைய கட் ஆஃப் 87 என்றதால் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வருவீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அலாட்மெண்ட் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சுமித் 3 years எல்எல்பிக்கு அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ டேட் விடுவாங்களா அக்கா? 3 years பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் கரெக்ஷனுக்கான விண்டோ விடலை, 5 yearsக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த இயருக்கும் 5 yearsக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அஃபிஷியலாக எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் 3 years கரெக்ஷனுக்கான விண்டோ ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லலை. ஸோ அதை பற்றி கன்ஃபார்மாக எதுவும் தெரியல. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கீர்த்தகுமார் அலைட் அண்ட் மேஜர் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகி இருக்குது அக்கா. 3 years எல்எல்பிக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் அக்கா, திரும்ப டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது பர்சன்டேஜ் சேஞ்சாக இருக்குது அக்கா, எது ப்ராப்ளம் வருமா? அதாவது உங்களுடைய அலைட் அண்ட் மேஜருடைய டோட்டல் மார்க்ஸ் கால்குலேட் பண்ணி போடுறீங்க இல்லையா, அதை நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தாலே உங்களுடைய பர்சன்டேஜ் கரெக்டாக வந்திருக்கும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. உங்களுடைய மார்க்ஸை நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சௌமியா அக்கா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் கிளாட் எக்ஸாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அக்கா. எந்த காலேஜுக்கெலாம் எந்த மாதிரி எக்ஸாம் இருக்குன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அக்கா. சௌமி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் கிளாட் பற்றி ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோவில் சேனலில் செக் பண்ணிங்கனாலே அந்த ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்பட்ட கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க மற்ற ப்ரைவேட் காலேஜஸில் ஒரு சில காலேஜஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனும் கிடையாது. இதுவே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. இதே போல் புதுச்சேரி யூனிவர்சிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ரஃபான் ஜோசப் மேம் ஐ எம் ஃப்ரம் பஞ்சாப் and want to take admission in TNDALU.
I am doubted that in which language the faculty members used to teach that students and can out of state student can apply. You can apply. The faculty are teaching in English and Tamil. Next comment, Kayal. Ma'am, affiliated 5 years government college third round counseling வருமா வராதா, எப்போ வரும், வந்த கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா, ப்ளீஸ் மேம் இதை சொல்லுங்கள். கயல் 5 இயர்ஸ்க்கு தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கண்டிப்பாக வரும். கவர்மெண்ட் காலேஜில் சீட் வேக்கன்சி இருக்கிறது கம்மியாக இருக்கிறதால தேர்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜ் தான் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து தேர்ட் ரவுண்ட் கண்டிப்பாக வரும். ஸ்வர்ணிகா அக்கா, சின்ன டவுட், இன்னும் எவ்வளோ சீட் வேக்கன்சி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதை வந்துட்டு அக்யூரேட்டாக நம்மளால சொல்ல முடியாது. யாராலுமே வந்து இவ்வளோ சீட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக நம்ம சொல்ல முடியாது. அப்ராக்சிமேட்டாக யூனிவர்சிட்டியில் கேட்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு காலேஜஸ்க்குமே வந்து 5 to 10 சீட் தான் அவைலபிலிட்டி இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் 3 இயர்ஸ்க்கு கேட்குறீங்களா 5 இயர்ஸ்க்கு கேட்குறீங்களான்னு தெரியல. டோட்டல் சீட் அவைலபிலிட்டின்றதை ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன், நீங்கள் சேனலை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிரியங்கா. மேம் 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு எம்பிசி 63க்கு ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமா, ப்ளீஸ் ரிப்ளை. மேபி தேர்ட் ரவுண்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிரேசி பை, ஆனர்ஸ் 5 இயர்ஸ்க்கு வீடியோ போடுறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் போட மாட்டீங்க. வீடியோ போடுங்கக்கா. எஸ், கண்டிப்பாக போடுறேன். அதாவது ஆனர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் எதையுமே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாகவும் சொல்கிறதுக்கான கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் வேணும், நான் வெயிட் பண்ணி போடுறேன். 1 or 2 டேஸில் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா விஜய். சிஸ்டர், தரமணி லா காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்மில் இல்லையே சிஸ்டர், ஒய்? எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க? அதை மொட்டையாக நீங்கள் போட்டிருக்கீங்க 3 இயர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கா, இல்லை வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்க்கா, என்ன கேட்குறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பர்பஸ்க்காக அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து தரமணி இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்பனா, நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கீங்க. லில்லி, ஓவரால் பர்சன்டேஜும் அலைட் அண்ட் மேஜர் பர்சன்டேஜும் சேஞ்ச் ஆகி இருக்கக்கா. 3 இயர்ஸ் எல்எல்பி கவர்மெண்ட் லா காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். திரும்ப அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும்போது சேஞ்ச் ஆகி வந்து இருக்குக்கா, என்ன பண்ணுறது? நீங்கள் யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, அவங்க வந்து அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரேகன். அக்கா, நான் பிசிஎம் 88 கட் ஆஃப் அக்கா. நான் மெரிட் லிஸ்ட்டில் தான் இருக்கேன் அக்கா. எனக்கு மெயில் வரல அக்கா. யூனிவர்சிட்டிக்கு காண்டாக்ட் பண்ண எடுக்கலைன்னா என்ன பண்ணுறது? அதாவது சேர்மன் லா அட்மிஷன் 2024@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய டவுட்ஸ் என்னவோ, உங்களுடைய கட் ஆஃப், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணி மெயில் அனுப்புங்க. அவங்க வந்து அது கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ரக்ஷனா, மேம் மெயில் ரிசீவ்டு, ஆல்ரெடி அப்லோடட், அலாட்மெண்ட் எப்போ வரும்? வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். அதாவது இப்போ வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டரானது இஷ்யூ பண்ணுவாங்க. ஆர்கே கிரீஷ், ஹாய் சிஸ்டர், இப்போது அப்ளை பண்ணி ப்ராசஸில் இருக்குது, பட் இன்னும் ஃபீ பே பண்ணலை. எனக்கு இந்த ஃபீ அப்ளிகபிள் ஆகுமா? நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அது எப்படின்னு தெரியல. ஆனால் இனிமேட்டு வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு தான் வந்து இந்த ஃபீஸ் கன்செஷன் சொல்லியிருக்காங்க. 750 rupees அதர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் செக் பண்ணால் தான் தெரியும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வர்ஷா, 3 இயர்ஸ் கட் ஆஃப் வருமா, 3rd கட் ஆஃப் வருமா? எஸ், கண்டிப்பாக வரும் வர்ஷா.
85 கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். வருஷா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வைப். ஹாய் சோயல், வெயிட் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு எப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்? நாங்கள் வேறு எந்த காலேஜ்லேயும் போடலை. பிசிஎம் கேட்டகரி பிசி இருக்குது. ப்ளீஸ் ரிப்ளை மேம். உங்களுக்கு வந்துருச்சு அலாட்மெண்ட் ஆர்டர்? ஒரு சில பேருக்கு சோயலில் வந்து அலாட்மெண்ட் ஆர்டருக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா வந்து யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய கட் ஆஃப் வந்து சொல்லி கேட்டு பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஹரிஹரி. அக்கா, என்னோட கட் ஆஃப் 84, எஸ்சி அதர்ஸ் எனக்கு ப்ரைவேட்டில் கிடைக்குமா? 84 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிவசக்தி. அக்கா, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்குமா? அக்கா, நோ, நடக்காது. ஸ்வாத்ரை. அக்கா, 86 எஸ்சிஏ கம்யூனிட்டி அஃபிலேட்டட் 5 இயர்ஸ்க்கு வெயிட் பண்ணலாமா? எஸ், வெயிட் பண்ணலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிவசக்தி. ஒரே கமெண்ட்ஸை ரிப்பீட்டடாக போட்டிருக்கீங்க. எதுக்கு இத்தனை ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ்ன்னு தெரில. ஜிஎன். தேங்க்யூ மேம், உடனே நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு. ஓகே, வெல்கம். நெக்ஸ்ட்டு வந்து மீரா. அக்கா, எனக்கு 70% வருது. எம்பிசி கவர்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் காலேஜில் 3rd ரவுண்ட் கவுன்சிலிங்கில் கிடைக்குமா? 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் லோவாக இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா காயத்ரி. ஃபார் 3 இயர்ஸ் எல்எல்பி 77% பிசி கிடைக்குமாக்கா? ஐ டோன்ட் சப்மிட் மை ஒரிஜினல் மார்க் ஷீட் எக்ஸப்ட் 1 or 2 செமஸ்டர். ஸோ பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண அப்போது மார்க் ஷீட் சப்மிட் பண்ணலைன்னா என்னோடய அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்களாக்கா? அதாவது நீங்கள் உங்களுக்கு மார்க் ஷீட் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த ஆன்லைனில் வந்திருக்கு இல்லையா, உங்களுடைய ரிசல்ட்டுடைய காப்பி வச்சுருந்தாலே போதுமானது. நீங்கள் வச்சிங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. அதையும் வச்சுருக்கணும். வைக்கலைன்னா வந்து மேற்கொண்டு ப்ராசஸ் பண்ணுவாங்களான்னு என்னன்னு தெரியல. உங்ககிட்ட இருக்குதுன்ற பட்சத்தில் யூனிவர்சிட்டி மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. இ ரோஷன். 3 இயர்ஸ் எல்எல்பி அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பட்டன் நாட் ஒர்க்கிங். டுடே ஐ அப்ளைட் பட் சப்மிட் பட்டன் நாட் ஒர்க்கிங். சர்வர் ப்ராப்ளமாக இருக்கும் சம்டைம்ஸ். நீங்கள் வந்து ரீட்ரை பண்ணி தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட் கமெண்ட் ஜெயா. அக்கா, பேமெண்ட் பண்ணிட்டேன். பேமெண்ட் பண்ண சொல்லி காட்டுது. ஆனால் மெயில் ஐடியில் பேமெண்ட் சக்ஸஸ்னு வருது. ஆனால் வெப்சைட்டில் பேமெண்ட் காட்டலைன்னு வருது. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ். அக்கா, இப்போ கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலனா சென்னையில் பெஸ்ட் ப்ரைவேட் லா காலேஜ், அப்புறம் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி காலேஜ் சொல்லுங்க அக்கா ப்ளீஸ். 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு. தமிழ் ஆல்ரெடி வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் 10 or 15 ப்ரைவேட் காலேஜஸ் வந்து வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணி போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ அந்த காலேஜ் பர்டிகுலர் காண்டாக்ட் நம்பர் வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கால் பண்ணி கேட்டே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா முனியசாமி. மேம், 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு கோர்ஸ் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ஆகஸ்ட்டில் வந்துருமா மேம்? எஸ், ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேடி எடிட்ஸ். 87 டிஎன்சி அக்கா, செகண்ட் கவுன்சிலிங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன். ப்ரெஃபரன்ஸில் ஃபஸ்ட் அண்ட் 5 காலேஜ் தான் கொடுத்தேன். அப்புறம் யூனிவர்சிட்டி காண்டாக்ட் பண்ணி கம்யூனிட்டி ஜிமெயிலில் ரிக்வஸ்ட் லெட்டர், அப்புறம் 15 காலேஜ் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? இன்கேஸ் உங்களுடைய கட் ஆஃப் வந்து இந்த 5லே வந்துட்டு செலக்ட் ஆகிடுச்சுன்னா, இந்த 5 காலேஜஸ்லேயே சீட் அவைலபிலிட்டி இருந்ததுன்னா இதில் கொடுத்துருவாங்க. நீங்கள் அனுப்புனத மெயில் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கேடி எடிட்ஸ். ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். இதே போல் யூசர், அப்புறம் வந்து ஜெயா. இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 or 2 days வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கல, உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கல, அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. டிவி. கொரோனாவில்
எல்லாரும் பார்த்து எழுதி பர்சன்டேஜ் வாங்கியிருப்பாங்க. இந்த வருஷம் பர்சன்டேஜ் குறையும். ஃபஸ்ட்டு கட் ஆஃப் மார்க்ஸ் 73 தான் வரும். எல்லாம் அது கொரோனா பாஸ் இயர். நம்ம எதையுமே இந்த இயர் வந்து டிசைட் பண்ண முடியாது. அதாவது கொரோனா நிறைய பேர் வந்து இந்த ரீசன் சொல்கிறீங்க. குறைஞ்சாலும் நல்லதுதான், நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சீட் அவைலபிலிட்டின்றது கிடைக்கும். ஏன்னா சொல்கிறேன்னா ஸ்டூடெண்ட் வந்து ஹையான கட் ஆஃப் வச்சுருக்காங்க, நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து 1 or 2 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்துட்டு ப்ரைவேட் காலேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எதையுமே வந்து நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கிட்டால எல்லாமே வந்து பாசிட்டிவாக நினைப்போம். எல்லாருக்குமே வந்து சீட் கிடைக்கணும்னு நினைப்போம். அவங்க யாருக்கெல்லாம் வந்து கட் ஆஃப் கேட்டகரி வந்து கரெக்டாக இருக்குது, சீட் அவைலபிலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சீட்டானது அலோகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, எல்லாமே வந்து தங்கிலீஷில் தான் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுற தங்கிலீஷை நீங்களே இன்னொரு தடவை வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து அந்த தங்கிலீஷையும் படிக்க முடியல, நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணதையும் வந்து கரெக்டாக ஃபில்லிங் இருக்கான்னு கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அந்த இந்த கமெண்டில் வந்து நான் லைவில் வந்து ரீட் பண்ணும்பொழுது அதை கரெக்டாக வந்து ரீட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்புங்க. அதே போல் வந்து ஒரே மெசேஜை கட் காப்பி பேஸ்ட் கொடுக்குறீங்களா, சென்ட் ரிசீவ்டு ரிப்ளைன்னு கொடுக்குறீங்களா, என்ன கொடுக்குறீங்கன்னு தெரில, ஒரே கமெண்ட்ஸை ரிப்பீட்டடாக வருது. அந்த மாதிரி பண்ணாத அளவுக்கு பார்த்துக்குங்க. அவ்வளோதான். உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் டைம் இருக்கும்போது தான் உங்களுக்கு வீடியோ போட முடியும். நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கன்றீங்க. எனக்கு வந்து டைம் இருக்குது, அவைலபிலிட்டி இருக்கும்பொழுது தான் வந்து உங்களுக்கு இதுக்கான வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போட முடியும். ஸோ அதால் தான் டிலே ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு